Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard mathsல chapter 2 exercise 2.6ல question number 1 தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 2 mark question. ஓகேவா? இம்பார்ட்டன்ட்டான 2 mark question. First submission பார்க்கலாம். Find the sum of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ APல sum பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. ஒன்னு வந்து Sn equal to n by 2 2a plus n minus 1 d தான் ஃபார்முலா. ஓகேவா? இன்னொரு ஃபார்முலா லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சம்ன்றது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணணும். 3 plus 7 plus 11 plus etc. போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா இது வந்து term 1, term 2, term 3, term 40 வரைக்கும். பட் term 40 இங்க என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ இந்த எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணா ஒரு வேல்யூ வரும்ல. சம் பண்ண வேல்யூ என்ன அப்படின்றதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். Sn equal to n by 2 2a plus n minus 1d. அதுல என்னெல்லாம் வேணும்? n ஓட வேல்யூ வேணும், a ஓட வேல்யூ வேணும், n ஓட வேல்யூ தான் அகைன் d ஓட வேல்யூ வேணும். nன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எவ்வளவு டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க? 40. அப்போ என்னோட வேல்யூ 40. a-ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். கொஸ்டின்ல கொடுக்குறாங்கல்ல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் டேர்ம் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a ஓட வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் d ஓட வேல்யூ வேணும். d equal to d na common difference t2 minus t1 அப்படின்னு அர்த்தம். அதாவது செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணணும். செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு? 7 minus ஃபர்ஸ்ட் டேர்ம் 3. 7ல 3 போச்சுன்னா 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ d ஓட வேல்யூ வந்து 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதை அப்படியே டைரக்டா எடுத்துட்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஃபார்முலா என்ன? Sn equal to n by 2 2a plus n minus 1d அப்படின்னு இருக்கா? இப்போ நம்ம S40 வரைக்கும் சம் பண்ண போறோம். ஸோ n-க்கு பதிலா 40 divided by 2. 2 into a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 3. ஸோ a ஓட வேல்யூ 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. பிளஸ் n-க்கு பதிலா n ஓட வேல்யூ 40 minus 1. d ஓட வேல்யூ என்ன? d ஓட வேல்யூ லாஸ்டா கண்டுபிடிச்சிருந்தோம்ல, d ஓட வேல்யூ 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2ஆல 40 கட் பண்ணோம் அப்படின்னா 20 ஆயிடுமா? ஸோ 20. உள்ள பாத்தீங்கன்னா 2 3 மல்டிப்ளேல இருக்கு. 2 3s are என்ன? 6. இங்க பாருங்க 40 minus 1. 40ல 1 போச்சு அப்படின்னா 39. இங்க பாத்தீங்கன்னா d ஓட வேல்யூ into 4 அப்படின்னு வரும். ஓகேவா? 20 into first multiply பண்ணும். 39 6 அப்படியே வச்சுங்க. 39 4 கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? 39 into 4. 9 4s are 36. 9 4s are 36 6. பேலன்ஸ் வந்து 3. 3 4s are 12. 12 plus 3 15. அப்போ 156 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ 156. அடுத்தது இந்த 20. அடுத்தது இந்த 6ஐயும் 156ஐயும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணா என்ன வரும்? 162. நெக்ஸ்ட் இந்த 20யும் 162வும் மல்டிப்ளேல இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 3240 அப்படின்னு கிடைக்கும். 162-வை 40ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3240 அப்படின்னு கிடைக்கும். ஸோ S40. இந்த சீரீஸ்ல 40 டேர்ம் 40 வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிட்டே போனா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைச்சிருக்குமா? 3240 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ சம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.